நிறைய வச்சிருக்காங்க. கேப்போம். அப்படியே சொன்னா பிச்சு போடுவேன் கொட்ட மாட்டேங்க மேடம். கிளம்பலாமா? கிளம்பலாம். ஆமாம், சம்மருக்கு என்ஜாய் பண்ண போகிறோம். இன்னைக்கு எங்கே போகிறோம்? துளசிக்கு. ஆமாம், சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஹோட்டலில் இன்னைக்கு சாப்பாடு கேட்டு தானே. நீங்கள் வரீங்களா இல்லை உங்கள் அம்மா கூட இருக்கீங்களா? ஆ வரியா? இவ்வளோ நேரம் வரலன்னு சொன்னா, இவ்வளோ நேரம் வரலன்னு சொன்னா ஆளு மண்டே இருந்தார் மொட்டை மண்டே. என்ன வரலன்னுட்டு மண்டே வராது. சரி, உங்கள் அம்மா முகத்துல ஒரு கலை தெரியுதடா லட்சுமி. ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல இருக்க. ஆமாம், 2 நாள் தான் எனக்கு ஸ்கூலு. அப்போலாம் கூப்பிட்டு போக மாட்டாங்களாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதனால தான் நாங்கள் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 2 பேர்த்தையும் கூட்டிட்டு என்ன நீ சமாளிச்சுட்டு வரீங்கன்னு மட்டும் பார்க்கலாம். இருக்கு. நீ சொல் பேச்சு கேப்பலடா. ஆ, நீ சொல்ல குட்டி. கேட்பாளடா, இவெல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. இருக்கிறதெல்லாம் கேட்பாளடா. ஒரு நெக்லஸும் ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் கேட்பானம்மா. நோ நோ பாரு, அவ செல்ல குட்டி ஆயிட்டானம்மா. இங்க அப்படி சொல்லுவா. அங்க போய் அப்போ போயிட்டு இருக்கல, அப்பா எனக்கு ஒரே ஒரு வளையல் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. அடி வளையல் கையில போட்டு பேசுவாள. கோயில் கிட்ட போனோடனே அப்பா கூடவே எனக்கு அம்மா இருந்துருந்தா. அங்க போனோடனே அப்பா எனக்கு பொம்மை வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு இருப்பா. சங்கரி நல்லா நடிச்சு கேட்டுறாங்களா? என்ன கம்மல்லாம் இப்பதானே வாங்கியிருக்கேன். ஆமா, என்னம்மா இவன் செல்ல அப்பெல்லாம் அடம் பிடிக்க மாட்டேன்லடா நீ. எனக்கு வேற கம்மல் வேணும். அப்படியா? ஆரம்பிச்சிட்டியா? இது நீ தான் எடுத்து கொடுத்துருக்கா. மீட்டிங் போகும்போது வாங்கி சரி, இப்போ நம்ம தான் போகிறோம். சரியா? வேணாண்ணா நீ இங்கே இருக்குன்னா இருந்துக்க. என்னம்மா நானும் அக்காவும் போகிறோம். வரியா? அங்கே வச்சு அடம் பிடிக்க கூடாதுன்னு. சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு வருவோம். ம், இப்போமே தான் போகிறோம். போலாமா? டக்குனு கிளம்பு. மேக்கப் போட வேண்டியிருக்கா? ஆ, பொஃபு வைக்கணுமா? யாருக்கு? குட்டியக்காவுக்கு பஃப் வைக்கணுமாம்மா? பொஃபு வச்சுட்டாலும் இல்லைங்க, கொஞ்ச நேரத்துல தளத்துக்கு எல்லாத்தையும் உழைச்சி போட்டு போயிடுவா. அடுத்த மாதம் வைப்போம். ஜூன் மாதம் வைப்போமா? இல்லை வேண்டாம், மே மாதம் கடைசியில் வைப்போம். எதுக்கு சிரிப்பு வருது கேளுங்க. எதுக்கு வச்சிருக்கா? ஒட்ட வேண்டியா முருகருக்கு கொடுத்துட்டு வந்துடுவோண்ணே. எந்த முருகருக்கு கொடுக்க போகிறோம்? பழனி. பழனி முருகருக்கு. திருப்பதி முருகருக்கு வந்து அம்மா. திருப்பதி முருகன் இல்லம்மா, திருப்பதி முருகனுக்கு அடுத்த மாசம். ஆமாம், அடுத்த மாதம். காப்பி குடிலாம் முட்ட முடியாது, நேரம் ஆகுது. ஆடிட்டா உங்கள் அம்மா பிளான் பண்ணிட்டா கடையில் போய் சாப்பிடக்கூடாதுன்ட்டு, பிள்ளைங்களுக்கு நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு காப்பி ஊற்றி கொடுத்துருக்கா. நிறைய சாப்பிட்டுக்கிடுண்டா. சரி, கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுங்க. அப்புறம் 1 மணி நேரம் ஆகும்ல. அப்படி சொல்கிறீங்க? அப்படி. சரி, இதான் சாமி கும்பிட்டோடனே பசிக்குமா ஒரு ஆளுக்கு? சரி சரி. உங்கள் அக்காவுக்கு கொலுசு கலந்து வருதான். அப்படியா? புதுசு வாங்கிடுவோமா? அதானே பிச்சு விடுவேன். உன் தங்கச்சில அதான் உன்ன மாதிரி சொல்கிறேன். உனக்கும் டைட் வச்சுருவோமா? ம், இதுலேயுமாடா ஃபஸ்ட்டு மொட்டை தலையா? வேறு உங்கள் அக்காவுக்கு ஒரு கொலுசு போடக்க ஆசையாக இருக்கும், ஸ்கூலில் போடக்கூடாது. லீவுன்னோடனே எடுத்து மாட்டியாச்சு. அதான் 1 மாசம் லீவ் இல்லை, 49 நாள். அம்மா முடிஞ்சு போச்சு. 10 நாள் முடிஞ்சு போச்சேன்னே. 10 நாளே எப்படி போகிறதுனே தெரியல, டக்குன்னு போயிட்டு. உங்கள் அம்மா அங்கே பேரு சங்கரி, உங்கள் அம்மையே பேரு. பாய் பாய். நாங்கள் போயிட்டு என்னதுங்க சொல்லு. இதுக்கு என்னது? சரி, நாங்கள் போயிட்டு வரோம்மா. ஃபீல் பண்ணாதீங்க, ஒத்தையில் இருங்க. சரிங்க, நாங்கள் ஜாலியாக ஊர் சுத்த போகிறோம். பாய்ங்க. எங்கே இருக்கு பூரி? அங்கே இருக்கு. போய் எடுத்து சாப்பிடு போ. போடா, பூரி இருக்கா? போல அதான் பூரி எடுத்து சாப்பிடு போ.
முட்டை மண்டையா? செஞ்சானா சாப்பிட முடியும் போதியா? அப்படியா? அது சாப்பிட முடியாதா? சரி சாப்பிடலாமா? வா, பூரி அடியாக இருக்குமான்னு தெரில, ஆனால் இட்லி அடியாக இருக்கும். சரி வா போகலாம், இறங்கு. எனக்கு பூரி, அக்காவுக்கு ஒன்று இட்லி. ஓகே இறங்குங்க. ம் ஏதோ கைப்பிடிச்சிக்கிற வண்டி வரும், டக்குன்னு போயிடக்கூடாது. சாப்பிட்டா தான் காப்பி. ஒரு இட்லி சாப்பிட்றியா? ஆ ஏன் இப்போ காப்பி குடிக்கக்கூடாது பாப்பா, சொன்னா கேளு. இப்போ தானே காப்பி வீட்டில் குடிக்கிறோம். சரி விடு, இன்னைக்கு ஒரு நாளுக்கு வாங்கி விட்டுருவோமா? வாங்கி விட்டுருவோமா? அப்படி இன்னொன்று வேண்டாமா? சரி அப்போ இலையை முடிகிறாத, எனக்கு ஒரு வடை சாப்பிடணும், அதிலே வச்சு சாப்பிட்டுக்கிறேன். சரியா? அண்ணே ஒரு பருப்போட ஒன்று, ஒரு உளுந்தோட ஒன்று. அதிலே வச்சு அதே இலையில வச்சுருக்கேன். சாப்பிட்டு தெரியும், நான் அதில் சாப்பிட்ருவேண்ணே. வடை சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சாப்பிடணும்னா வை, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆட்டி தரல முட்டை தலையா? ஆமாம், உனக்கு தெரியாதா எனக்கு? ஆ அப்படியா? பூரி எனக்கு தெரியாவும். பூரி எனக்கு தெரியாவும். தெரியல, கடையில் தான் கேட்கணும். அடுத்தட்டி வரும்போது சாப்பிடுவோண்ணே. எப்பத்தி வரும்போல பூரி செய்வாங்களா? சொல்லிடுவோம், செஞ்சு தாங்க சொல்லிடுவோம். சரியா? ம் நீ கால் நினைக்க வேண்டாம், அக்கா மட்டும்தான். நாங்கள் நின்று நீ மட்டும் கால் நினச்சிட்டோண்ணே. ஆமாம், நாங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம ரெண்டும் சும்மா ஒருத்தர் நின்றுக்குடுவோம். இதை சும்மா பயமுத்தோட அடிச்சிடும், பாப்பா அழுதுருவா. இது அத்துட்டா வா, நம்ம ஓரமாக நின்றுடுவோம். நம்ம ஓரமாக அனுப்புவோம். அக்கா தான் கால் நினைக்க போகிறாங்க. வா, நான் கால் நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்பா மட்டும் நினைக்க விட்டுருவோமா? வா, நீ வர வேண்டாம், நின்னுக்காதுல. ஓய் குட்டிக்கா, என்னாச்சு? இப்பெல்லாம் பயப்படக்கூடாது. எல்லாரும் ஒன்றும் தைரியசாலிங்க, நீ இப்படி பயப்படுறா? சாமி அடுத்து வரு. ஐயோ பக்கத்துல வந்துருச்சு, என்ன பண்ண? நின்று பார்த்துட்டு போமா சாமிய? தண்ணி அடிப்பா? எல்லா சாமியும் தண்ணி அடிக்க மாட்டாங்களா? சரி வாங்க போயிடுவோமா? எல்லாப்படியே சொன்னா பிச்சு போடுவேன், கொட்ட மாட்டேங்க. சரி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்போம். ஏதாவது ஒன்று தான் கேட்கணுண்ணே. இவரே தான் திருப்பதியில் இருக்குது. அது என்ன சாமி? சரி கோவத்தை பற்றியா வாங்கி தரலன்ட்டு. சரி வா போவோம். சரி சரி வாங்கிப்போம். ஆ அது என்னன்னு தெரியாது, வா. ஒன்று வாங்கியாச்சு போதுமா? அது என்னதுமா? தெரியாது. என்னம்மா இங்கே வச்சு விளையாட வர? வீட்டுக்கு போய் தான் விளையாடணும். சரி சங்கரி, செஸ் போர்டு வாங்கியாச்சு. சீக்கிரமாக போய் ஆனந்த் சாரு, பிரகானந்தாவெல்லாம் வின் பண்ணிடணும். முகேஷ் எல்லாம் அடித்து தூக்கி போட்டுருந்தோன்னே யாருனே தெரியாது. அடுத்தானே யாருனே தெரியாது. இவங்கெல்லாம் செஸ்ஸில் புளிங்க. ஆமாம், நீ குட்டி புளிங்கிறத நிரூபிக்கணும். அதில் விளையாடவே தெரியாது, அப்புறம் எங்கே ஜெயிக்கிறதுன்னு? யூடியூப்பை பார்ப்போம். ஆமாம் விளையாடுவோம். சரி வீட்டுக்கு போகலாமா? ஆ வாங்க, எதாவது போய் சாப்பிடுவோம் முதல்ல. ஆமாம் இப்போ வந்துடும். போகலாம் போகலாம். சாமி பார்த்துட்டு போமா? ஏன் சாமி இப்போ வரும் பாரு, அங்கே தான் வந்துட்டுருக்கு.
சாமி பார்க்க வேண்டாமா? சாமி ஆடிட்டு வரோம். அவ்வளோதான், சந்தோஷமா சாமியும் கும்பிட்டாச்சு, ஜாலியா ஊரு சுத்தியாச்சு. பாய். பாய் போட்டுருக்கீங்களா? வீட்டுக்கு போக மாட்டாமா? நான் தரக்கே வந்தாச்சியா? கையில் என்னது? என்ன பிஸ்கட் காட்டுங்க. ஹாட் பிஸ்கெட். ஹாட் பிஸ்கட். சின்ன வயசில் எனக்கு இந்த பிஸ்கட்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா அடிக்கடி வாங்கி தருவாங்க. எனக்கும் பிடிக்கும். ஆமாம், அது வந்து லிட்டில் காட்ஸ் கம்பெனி. ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சின்ன கடைகளை வாங்கினா நல்லா இருக்கும்ல, அதனால் இதான் வாங்கி தருவேன். உனக்கு வாங்கி 4 இருக்கும்ல? எப்போ? இந்த வருஷத்துல தரலண்ணே. 2025 தான் அது கரெக்டாக காலையில் சாமி கொண்டு போயிடுவேன்ல, கடை பூட்டி இருக்கும், அதனால் வாங்கி தரல. நீங்க தான் எத்தனை மணி? 4:30 கிளம்பிட்டு 5:30 கிளம்பிட்டு ஒரு 7 மணி நான் ஸ்கூல் கிளம்புறதுக்குள்ள வந்துடுறேன்ல. அப்பா கடை பூட்டி இருக்கும். அப்போ கடை பூட்டி இருக்கும். 10 மணி இருக்கும். சரி போலாமா? ஒன்றரை மணியே போகலாமா? பாய் போட்டால் தான் போவோம். பாய் போடல. சரி போகலாண்ணே.